வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன். மதுரை பொன்மேனி பேருந்து பணிமனையில் பணிபுரியும் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மண்டல செயலாளர் மகாலிங்கம் தலைமையில் புதிய அதிமுக உறுப்பினர் அட்டையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே. ராஜு எம்எல்ஏ, அண்ணா தொழிற்சங்க பேரவைச் செயலாளர் கமலக்கண்ணன் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்வில் நிர்வாகிகள் எம்.எஸ். பாண்டியன், அண்ணாதுரை, பா. குமார், சக்தி விநாயகர் பாண்டியன், எம்.எஸ்.கே. மல்லன், வி.பி.ஆர். செல்வகுமார், கவுன்சிலர்கள் கருப்பசாமி, பி.கே.எம். மாரிமுத்து மற்றும் பி.ஆர்.சி. திருமுருகன், முத்துமுருகன் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். சூரியனை மறைக்கணுன்றது தானே எங்களுடைய வேலையை. அண்ணா தொழிற்சங்க பேரவையுடைய நிர்வாகிகளுக்கு, அதனுடைய உறுப்பினர்களுக்கு இங்கே மதுரை மண்டலத்திலிருந்து கார்டு வழங்கப்பட்டிருக்கு. இந்த மண்டல தொழிற்சங்க பேரவையுடைய பேரவை செயலாளர் கமலக்கண்ணன் அவர்கள் ஒவ்வொரு மண்டலமாக சென்று இந்த உறுப்பினர் கார்டை அந்த நிர்வாகிகளை கொடுத்து வருகிறார். எங்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு கழக தொழிலாளர் தோழர்களிடத்திலும் அவரிடத்திலே இந்த உறுப்பினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர் உரிமை செய்து இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நேரடியாக பேரவை செயலாளர் இது வந்திருக்கிறார். இதுவரைக்கும் இது மாதிரி முறை இல்லை. எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த நிகழ்வு நடக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறோம். கழக நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலாம் அந்த நிர்வாகிகிட்ட கொடுத்துருவாங்க. தலைமை கழகத்திலிருந்து கொண்டாந்து கொடுத்துருவாங்க. அவங்க பார்த்து கொடுத்துக்குருவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாரு, அது தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி, அது கழகமாக இருந்தாலும் அந்தந்த பகுதியில் போய் சென்று கழக உறுப்பினர்களிடத்தில் கழக உறுப்பினர் உரிமை சீட்டை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். மாநகர் மாவட்டத்தில் எல்லா இடங்களையும் நேரடியாக போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்கே வழங்குவதற்கு பேரவை செயலர் வந்திருக்கார். அவர்களுக்கு எங்களுடைய மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் மண்டல சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த மண்டலத்தில் மொத்தமாக கார்டு பெற்று சென்றவர்கள் அன்பிற்கினை உசிலை மண்டலத்தினுடைய செயலாளர் ராஜாங்கம், அதே மாதிரி மண்டல தலைவர் ராஜாங்கம், எஸ் ராஜாங்கம், பி ராஜாங்கம் மண்டல தலைவர் செந்தில்குமார், மண்டல பொருளாளர் வி.கே. முவேந்திரன், ரகுபதி மண்டல பொருளாளர் ஆகியோர்கள் பெற்று சென்றிருக்கிறார்கள். காரைக்குடி கிளையிலிருந்து இங்கே மண்டலத்துடைய ஏடிபி சார்பில் பி.வி. நடராஜன் மண்டல தலைவர், முத்துகிருஷ்ண மண்டல துணை செயலாளர் இந்த கார்டுகளை பெற்றிருக்கிறார்கள். இந்த இனிய நிகழ்ச்சியில மாவட்ட கழக நிர்வாகிகளும் தோழமை கட்சியை சார்ந்த தேசிய முற்போக்கு திராவிட கேப்டன் இயக்கத்திலிருந்து மண்டல செயலாளர் உபேந்திரன் அவர்களும், அழகர்சாமி மண்டல தலைவர் அழகர்சாமி அவர்களும், மண்டல பொருளாளர் ராஜு அவர்களும், மண்டல துணைத் தலைவர் சரவணன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறோம். சொல்லுங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி மதுரை முழுச்சாலையில் ஒரு பிஜேபி கூட்டம் நடந்துச்சு. ஆமா, பார்த்துருக்கீங்க. அண்ணாமலை பேசுறது செல்லூர் தானே தெரியாது, அறிவியல் முறை தானே தெரியாது, எடப்பாடியாரை தமிழ்நாடு தானே தெரியாது. அந்த காயின் எம்ஜிஆர் காயின் வெளியிட்டதுல
நீங்க வந்து மோடியை வச்சு வெளியிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எம்ஜிஆர் உலக அளவுல போயிருப்பாரு. எடப்பாடி வச்சு வெளியிட்டு அவரை வந்து சரி, நான் சொல்றேன், ஒன்றும் இல்லை, நீங்க ஒன்றும் இதாக பண்ணணும். நான் சொன்னது சரியா இருக்கா அண்ணா தம்பி? நீ ஊடகங்க அவர் கத்துக்குட்டி அரசியலில் கத்துக்குட்டின்றது நீண்டு நினைச்சிருக்காரு என்ன? நான் வந்து 10 வருஷம் அமைச்சராக இருக்கேன். ஊருக்கும் உறவுக்கும் தெரிந்த இந்த செல்லூர் ராஜு அமைச்சராக்கி 10 ஆண்டுகள் அமைச்சராக இருந்திருக்கேன். எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன் அடைப்பின் பேரில். அது வேற. என்னை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. என்னை விடுங்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார ஆனால் முதலமைச்சராக 4 ஆண்டுகள் 3 மாதம் இருந்தார். கொரோனா காலம் வந்து உங்களுக்கு தான் தெரியும். அந்த கொரோனா காலத்தில் சிறப்பாக நிர்வாகம் பண்ணி உலகத்தில் எல்லா நாட்டிலையும் வல்லரசு நாடுகளில் கூட கொரோனாவுக்கு மக்கள் பலியானார்கள், தற்கொலை செய்து கொண்டார்கள் கொரோனா வந்துருச்சுனாலே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் பரவி இருந்தாலும் கூட தமிழகத்தில் பரவி இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தி ஒரு கட்டுக்குள் கொண்டு வந்து அத்தனை பேர்களுக்கும் வசதி செய்து கொடுத்து ஆக்சிஜனில் இருந்து படுக்க வசதி, உணவு, எல்லாம் இருப்பிடம் எல்லாம் செஞ்சு கொடுத்ததுனால உலக சுகாதார மையமே தமிழக அரசை பாராட்டு. மோடிஜி அவர்கள் அன்னைக்கு பாரத பிரதமர், இந்த கத்துக்குட்டி அண்ணாமலை தெரிஞ்ச சொல்றேன், மோடிஜி அவர்கள் முதலமைச்சர்கள் சந்திப்பு வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடத்துறார். கொரோனாவை கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்ப என்ன சொல்றாரு மோடிஜி அவர்கள்? கொரோனாவை கட்டுப்படுத்த தமிழக அரசு இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற அந்த முதல்வர் ஆட்சியில தமிழ்நாடு எப்படி சிறப்பாக செயல்படுகிறதோ அது மாதிரி மற்ற மாநிலங்களும் பின்பற்றணும்னு சொல்றாரு. இது போக அதான் சரி, இதே அண்ணாமலைக்கு எத்தனை பேர் கூட்டணியில இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிற தலைவர்களை அழைத்து டெல்லியிலே அறிமுகப்படுத்துறார் மோடிஜி. தன் அருகாமையில 2வது இடத்துல மோடிஜி வந்து அண்ணன் எடப்பாடியை வைத்து கொண்டார். இது நிதர்சனமான உண்மை. நான் தம்பி ஆர்பி உதயகுமார் பல துறையில சிறப்பாக நிர்வாகம் பண்ணியிருக்கிறார். பேரிடர் மேலாண்மை உடைய அமைச்சராகவும் வருவாய்த்துறை அமைச்சராகவும் இருந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். எங்க அம்மா காலத்திலையும் சிறப்பாக நிர்வாகம் பண்ணியிருக்கிறார். எத்தனை புயல், எத்தனை வறட்சி, அத்தனையும் சமாளித்தோம். வெள்ளம் வந்துச்சு. இந்த 2 வெள்ளத்துக்கு கூட திமுக தாங்க முடியல, 2 மழைக்கு தாங்க முடியல. ஆனால் எங்க புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலும் அம்மா ஆட்சியிலும் புயல் மழை என்று மக்களை வாட்டியது, தமிழ்நாட்டை சுற்று சுழற்சியது. ஏறத்தாழ 115 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நேரத்தில் சென்னையில் மழை கொட்டியது. அந்த நேரத்திலும் மக்கள் துன்பப்படாமல், துயரப்படாமல், விலைவாசி ஏற்றம் இல்லாமல் அம்மா அவர்கள் இந்த சென்னை மக்களை காப்பாற்றினார்கள். இன்னும் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் கஜா புயல் வந்தது. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் எல்லா இடத்துக்கும் போனார். கொரோனா காலத்தில் எல்லா மண்டலத்துக்கும் வந்தார். இப்ப இவர் யாரு கத்துக்குட்டின்றது தெரிஞ்சுக்கிச்சா? செல்வகுமார் தெரிஞ்சா? இல்ல சொல்றேன்ப்பா, நீங்க தானே கேட்டீங்க யார் என்பதை நான் அண்ணாமலைக்குடைய அவருக்கே விட்டுறேன். நாங்க கத்துக்கிட்டோம். நான் 3 தடவை ஒரே தொகுதியில நின்று ஜெயிச்சிருக்கேன். நான் கேட்கிறேன், அண்ணாமலை ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சாரா? ஒரு கவுன்சிலர் ஆயிருக்காரா? அவர் நின்ற தொகுதியில 2 தொகுதியிலும், ஒரு தொகுதியில உங்களுக்கு தெரியும் கள்ளக்குறிச்சியில எவ்வளவு தூரம் கொடுத்தாங்க, பணம் கொடுத்து கூட வெற்றி வர முடியல இந்த அண்ணாமலை. அப்புறம் இன்னைக்கு என்ன வீராப்பு பேசுறது? எதை பேசணும்னு பேசுறாரு, விடுங்க. ஏன் கூப்பிடலைன்னா உன்னை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். திமுக மாதிரி நிறமாறிய பூக்கள் இல்லை. நாங்க நேரத்துக்கு நேரம் எங்களுடைய குணத்தை மாத்திக்கிற மாட்டோம். இன்னைக்கு பாருங்க, எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார், புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வல்லமையோடு நடத்துறார். எப்படி 2 மாநில, 1 மாநில கட்சி, அகில இந்திய கட்சியை எதிர்த்து அரசியல் பண்ணார், களத்தில் நின்றார். இதுதான் வெற்றி. அந்த இன்னைக்கு ஏன் நாங்க மோடிஜியை கூப்பிடலைன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தளவுக்கு
ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட தலைவர், எல்லா மதத்திற்கும் சொந்தக்காரர், எல்லா இனத்திற்கும் சொந்தக்காரர். அதனால அவரை கூப்பிட்டு பாரதிய ஜனதா தலைவர்களை கூப்பிட்டு இருந்தால் ஊடு வந்திருப்பார்கள். அவர் வந்து கலந்திருந்தாருன்னா அது மதவாதமா பேசப்படும். அதனாலதான் கூப்பிடல ஒழிய வேற ஒன்றும் கிடையாது. எங்க தலைவர் வந்து உலகம் பூரா தெரியறதுக்கு இன்னைக்கு 37 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எங்க தலைவர் அடைந்த பிறகு இன்னைக்கு உலகம் பூரா கொண்டாடுறான். அவர் இந்த நாணயம் வெளியிட்டு தானே, இதே கருணாநிதிக்கு இப்ப விட்டுருக்காங்களே, வெளியிட்டிருக்காங்க. இந்த நாணய வெளியிட்ட விழா அன்னையோட சரி. அதுக்கடுத்து மக்கள் பேசுறாங்களா? ஒரு நாணயத்தை முதல்ல மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கணும். 100 ரூபாய் நாணயத்தை 10,000 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, அறிவாலயத்துல 10,000 ரூபாய் விற்கிறாங்க. பிளாக் மார்க்கெட்ல தலைவர் படத்துக்கு பிளாக் மார்க்கெட்ல டிக்கெட் வாங்குற மாதிரி பிளாக் மார்க்கெட்ல டிக்கெட்டு அந்த 100 ரூபாய் நாணயம் வாங்குறாங்க. எவ்வளவு மோசமாக இந்த திமுக போயிருக்கு. இன்னைக்கு அந்த தோழமை கட்சிகள்லாம் என்ன நிலையில இருக்காங்க பாருங்க. பாவம் அவங்கெல்லாம் இன்னைக்கு ஆத்துல தவிக்கி விட்டுட்டு இவங்க கரையேறுற மாதிரி இருக்கு. எல்லா பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லா தோழமை கட்சிகளும் கலைஞர் பற்றிய நூல் வெளியிட்டார். ரஜினிகாந்த் பேசும்போது ராமாயணம் மகாபாரதம் மாதிரி கலைஞருடைய வரலாறை பேசிக்கொண்டே இருக்கலாம், வருஷ கணக்கில் கூட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து பேசி அவர் அந்த இடத்துக்கு அந்த மாதிரி பேசுறா. இதே சிவாஜி படத்தை சொல்லியிருக்காரு. ஏன் சுட்டி காட்டுறாரு? சிவாஜி படம் ரிலீஸ்க்கு முதல்லயே அந்த ரைட்ஸை வந்து சன் டிவிக்கு கொடுக்கலன்னு உடனடியாக அதை என்ன செஞ்சாங்க, ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சது. அதை என்ன செஞ்சா சிடி தான் வெளியே வரும். சிடியா வெளியிட்டுட்டாங்க. படம் வர்றதுக்கு முத நாளே வெளியிட்டுட்டாங்க. ஆக இந்த மாதிரி நடந்தது என்பதை சுட்டி காட்டுற சிவாஜி படத்தை அதுலயே ரஜினியுடைய உள்நோக்கம் தெரிஞ்சுக்கலாம். கலைஞருடைய புகழ் வந்து தவிர வேற யாரும் உலகத்துல வேற யாரும் பிறந்து வர முடியாது அவருடைய புகழை பேசுறது. இப்ப அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உலகத்துல ஒரு சந்திரன் தான்ப்பா வானத்துல, அதே மாதிரி பூமியில ஒரு சந்திரன் எம்ஜிஆர். எம்ஜிஆரை வென்றவனும் இல்லை, கடவுளை கண்டவனும் இல்லை, எம்ஜிஆரை வென்றவனும் இல்லை. அதுதான் அன்னைக்கு அண்ணாமலை பேசுறப்ப மதுரைக்கு வரக்கூடாது 50 இருந்த முதலமைச்சர் எடப்பாடி தான் முதலமைச்சர் இருக்கிறார். அவர் வந்து கோப்புல இருந்து மாதிரி மதுரையை விட்டு வேற இடத்துக்கு எய்ம்ஸை கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சாரு. மோடி தான் மதுரைக்கு எய்ம்ஸை கொண்டு வந்தாருன்னு சொல்றாரு. முழுக்க தவறான தகவலை அண்ணாமலை சொல்கிறார். அவர் பேசுங்கன்னு தான் நான் அவரை பேசுறேன். அவரை பத்தியே நாங்க பேசிக்கிட்டு இருக்கோமா? அவர் சொல்றாரு. அதான் அவர் தவறான தகவல் சொல்றாரு. பல இடங்கள்ல சொல்லி எங்க அம்மாவே மதுரையில கொண்டு வர்றதுக்கு எங்க அம்மா தான் மதுரையை சுட்டி காட்டினாங்க. ஆனா எடப்பாடியார் அதை வழிமுறைத்து அதை மதுரையில கொண்டு வந்து நாங்க இடம் கொடுத்து அவங்க இன்னும் முடிக்கல, இன்னும் நிதி ஒதுக்கல. மற்ற வெளிமாநிலத்துல எய்ம்ஸ் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் மற்ற பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. எங்கெங்க நிதி வாங்கணுமோ கொடுத்துட்டாங்க. ஆனா மதுரை தமிழ்நாட்டில் அது மதுரையில் அமைந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நிதி ஒதுக்க மறுக்கிறாங்க. அவ்வளவுதான்.